Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Bindu G. இன்னைக்கு நான் ஓம பொடி செய்றேன். இது இந்தியன்ஸ் சவுத் இந்தியன் ஸ்நாக். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த காலத்துல வீட்லயே தான் செய்வாங்க. இப்போ எல்லாம் வெளிய கிடைக்குது. ஓகே. அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை? சாமான்ல என்ன தேவைன்னா நான் 1 கப். இங்க பாருங்க 1 கப் போட்டுக்கலையா? 1 கப் இது கடலை மாவு. கடையில வாங்குன கடலை மாவு தான். இது வந்து 1/2 கப் கொஞ்சம் கம்மியா அரிசி மாவு. வீட்ல செய்த அரிசி மாவு இது. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி இது ஓம பவுடர் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான் இது ஆக்சுவலாக இது வந்து உப்பு இது நான் பெருங்காய பவுடர் எப்போவுமே போடுவேன் கடலை மாவுக்கு நான் எப்போ போடுவேன் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஓம பவுடரை வாட்டரில் நல்லா கலந்துட்டு தண்ணிக்கு பதிலாக அந்த தண்ணியை விட்டு தான் நம்ம அந்த மாவை பிசையணும் அப்போ ஓகேவா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த ஓமப்பொடி அச்சு இருக்குது பார்த்திங்கன்னா பொடியாக இருக்கும் மெலிசா அது வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு இதில் எண்ணெய் தடவிட்டு இப்படி போடணும் அப்போ அழகாக உங்களுக்கு புளிய வரும் ஃபஸ்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் போட போகிறோம் கடலை மாவு 1 கப் ஃபுல்லாக 1 கப் போட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா அரிசி மாவு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அதுக்கப்புறமா பெருங்காய பொடி அதுக்கப்புறமா உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி 2 போட்டுருக்கேன் அதுக்கப்புறமா ஓமம் நான் இந்த பவுடரை நான் கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம கரைச்சிட்டு தான் ஊற்றணும் திப்பி இருக்கக்கூடாது இதை பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் நல்லா கலந்துடணும் நல்லா கலந்துட்டு நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சு இந்த கட்டி ஒட்டி இல்லாமல் நல்லா பிசையணும் இந்த ஓமப்பொடி வந்து கிறிஸ்பாக வரத்துக்கு இன்னொரு ஸ்மால் டிப் தரேன் உங்களுக்கு அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு சின்ன கரண்டியில் இதை அதில் ஊற்றணும் ஒரு கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா போதும் ஸோ அது இது மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கோம் நல்லா கலந்துட்டிங்கன்னா அது ரொம்ப கிறிஸ்பாக வரும் இப்போ நான் கையை போட்டு பிசைய போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் ஸோ இந்த அச்சியில் நம்ம இந்த மாதிரி போடணும் இந்த அச்சியில் நம்ம எண்ணெய் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுக்கு எண்ணெய் போடணும் அது ஈஸியாக விழும் அதனால் இதை போட்டுட்டு நம்ம இப்போ புளிய போடுறோம் எப்பவுமே தீயை சின்னதாக வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம புளிய போகிறோம் இது மெலிசு அச்சு அதனால கொஞ்சம் சின்னதாக தான் விழும் உடஞ்சி போச்சுன்னா பரவாயில்ல நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம் ஸோ இது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு அதெல்லாம் வருது இல்லைங்களா அந்த எண்ணெய் அந்த இதெல்லாம் பபிள்ஸ் அதெல்லாம் அடங்கணும் அப்போ தான் அது நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் அப்புறமா நம்ம இது மாதிரி ஃபில்டரில் இந்த மாதிரி போட்டுருவோம் நல்லா அடங்கிடுச்சு சவுண்டெல்லாம் பாருங்கள் லேசுன்னு நல்லா எடுத்துருங்க எண்ணெயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சுவையாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் கடைசியில் கருவேப்பிலை நான் இது பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பொரிச்சு இது மேலே போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை இது பண்ண சொல்ல இதாக இருக்கும் சின்ன தீவை வச்சுக்கோங்க பாருங்கள் இது ஓம்பப்பொடி கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு இதுதான் நான் செய்கிற ஓம்பப்பொடி தேங்க்யூ